அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் படம் ஒன்று உண்டு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12Bன்னு ஒரு படம். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா? உடனே அதெல்லாம் கரெக்டாக தூக்கிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஷாம்னு நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் 2 பகுதிகள் தொடர்ந்து நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜோதிகா, அந்த பக்கம் சிம்ரன். 2 ஸ்டோரி லைனும் பேரலாக நடக்கும். இதில் முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இப்படி போனால் எப்படி இருக்கும், இப்படி போனால் எப்படி இருக்கும். அதை பார்க்கும்பொழுது அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் எப்பவுமே தோணும். நம்மளுடைய வாழ்க்கைகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விதி அப்படின்றது 2 வகை சார்ந்தது. ஒன்று ஏற்கனவே அமைந்த ஒரு பாதை, நம்மளுடைய கர்மவினை பலன், சம்ஸ்காராஸ், பிராரப்த கர்மான்னு கூட சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் சம்ஸ்காராவோட ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி. அது வரும்போது அது கழிக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு நம்ம வரைக்கும் அதை கழிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டெஸ்டினி, ஃபிக்ஸட் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது, வேரியபிள் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது. இந்த வேரியபிள் டெஸ்டினின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷன்ஸ் போது அவர் கொடுத்த டாக்கில் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு சின்சியர் அபியாசி, சின்சியர்ன்றது ஒரு கேட்ச் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சின்சியர் அபியாசிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 7-8 வருஷம் மேக்ஸிமம் டைம் சின்சியராக ஒழுங்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா 7-8 வருஷத்தில் அவங்களுடைய அந்த சம்ஸ்கார பேக்கேஜ் கழிஞ்சிரும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறார். நம்ம திடீர்னு இன்றைக்கி கடைக்கு போவோம், ஐஃபோனோ ஏதோ வரும், அது நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு, இதெல்லாம் என் சம்ஸ்காரம் இருக்குங்க, வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள் பிறந்தது 1960ஸ்லேயோ 70ஸ்லேயோ இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ற கான்செப்ட், டெக்னாலஜியே கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சம்ஸ்காரால் இந்த ஃபோனை வாங்கணுன்ற ஒரு விஷயமே இருந்திருக்காது. அந்த சம்ஸ்காரம் ஏற்கனவே கழிஞ்சிருக்கும். அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த முடிவுகளை தூண்டக்கூடிய ஆசைகள் அப்படின்ட்டு சொல்லி அதில் சொல்கிறார். இது நமக்கு புரியும் போது சில விஷயங்கள் இந்த 12B படம் மாதிரி நிற்கும். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நார்மலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் சம்ஸ்காரால் பழிய போட்டுருவோம். என் வாழ்க்கையில் இது எழுதப்பட்டிருக்கு, இதன் மூலமாக தான் எனக்கு இப்படி நடக்குது. ஆனால் பல முறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது உங்களுடைய ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாஸ்டருடைய ரீசெண்டாக ஒரு டாக்கில் கூட 4 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தபோது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் கூட வந்தது. அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், நம்மளால் ஒரு மாஸ்டருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய அபியாசிகள் பொதுவாக ஒரு எஸ்கேப் ஆகிற வழின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்க, அதனால் நான் செய்கிறேன், என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் கஷ்டப்பட்டு ஆகணும், என் வாழ்க்கையில் இந்த மாதிரி என்னுடைய பயிற்சிகள் செய்யாததுக்கு இது காரணம் அப்படின்ட்டு நம்ம போய்ட்டு ஒளிந்து கொள்ளக்கூடிய வசதியான ஒரு இடமாக நாம் சம்ஸ்காரஸை வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா இந்த யோக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வை மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யோக்கில் நிற்கிறோம். ஒரு யோக்குன்னு நிற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் மினிமம் நீங்கள்
2 முடிவுகளை எடுக்கலாம். இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். எந்த பக்கம் போறீங்கன்றது ஆக்சுவலாக உங்கள் கையில் இது உங்களுக்கு நிஜமாகவே புரிகிறதா? இதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு இயற்கை ஒவ்வொரு நிமிஷமும் கொடுக்குது. ஆனால் பல பேர் இதை ஒரு எஸ்கேப் ரூட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையோ, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையோ, என்னுடைய லௌகீக வாழ்க்கையோ ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது, யாரோ ஒருத்தர் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகிறோம். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பு, ஏதாவது கஷ்டம் நடந்தால் அவர் பொறுப்பு. அவர் ஏன் இப்படி கொடுத்தாருங்க, ஏன்னு தெரில, என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு. நல்ல நடந்தால் நான் புத்திசாலி, நான் நல்லவன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டேன். அதனால தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர்ஸ் ஹேஸ் நன் அப்படின்னாங்க. வெற்றின்னு வந்தால் எல்லோரும் என்னாலன்னு குதிப்பாங்க. தோல்வின்னு வந்துடுச்சுன்னா அது ஐயோ எனக்கு இல்லை, எனக்கு அது தெரியாது. இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய எண்ண சக்தி, நம்மளுடைய சங்கல்ப சக்தின்னு சொல்லலாம். இதனுடைய முக்கியத்துவம் அபியாசிகளுக்கு பல நேரம் புரியாமையே போயிடுது. இதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள். எனக்கு தெரிஞ்ச பல அபியாசிகள், எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மார்க்கத்தை விட்டு போயிருக்காங்க. பக்கத்தில் போய் என்னன்னு கேட்டால், இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, எங்கள் அப்பா ஒத்துக்கல, என் ஒய்ஃப் ஒத்துக்கல, பக்கத்து வீட்டில் ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கல, இவங்க சொல்ல, எல்லாத்துலேயும் பழிய வேறு எது மூலியோ போடுறது. இவங்களுடைய தமிழில் மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் சால்ஜாப்பு கட்டுறது அப்படின்னா, ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்குது, யார் தலையில் போய் பொறுப்பை நம்ம போட்டாங்க. அப்போது தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுப்பு எடுக்கிறது நீங்கள் முன் வந்தாகணும். ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த மாதிரி சுற்றுப்புற இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இதனால் ஆச்சு அதனால் ஆச்சு, எனக்கு உண்மையான ப்ராக்டிஸ் எனக்கு ஒழுங்காக நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் என்றைக்கோ கழிஞ்சிருக்கும். நிறைய பேர் இங்கே பல வருடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. சின்சியராக, நேர்மையாக, ஒழுங்காக நம்மளுடைய பயிற்சியை எப்படி பண்ணணுமோ அதுபடி நம்ம பண்ணோம்னு சொன்னால் அநேகமாக நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இப்போது காலி ஆயிடணும். அப்படி காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இனிமேல் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையானது பியூர்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சுய சிந்தனையின் மூலமாக, ஒன்று என்னுடைய சுய சிந்தனையில் அமையணும். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக நான் சரணாகதி தத்துவத்தில் விட்டுட்டு அவர் கொடுக்கறதை ஏற்றுக்கணும். நான் அது இரண்டுமே இல்லாமல் என்னுடைய ஆசைகளின் மூலமாக என்னுடைய முடிவுகள் மீண்டும் 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 எது சரியான வாழ்க்கையோ அது ஒவ்வாத மாதிரி நம்ம அமைச்சிட்டு இருக்கும்பொழுது நமக்கு பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலைன்ற போது அதற்கான குறைகளை உலகத்துக்கு மேலேயோ, மாஸ்டர் மேலேயோ, சிஸ்டம் மேலேயோ செலுத்துவதுன்றது சரியாக இருக்காது. இது நமக்கு நன்றாக புரியணும். எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா முழுவதுமாக ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பல விஷயங்களுக்கு முழுமையான முடிவெடுக்கும் பொறுப்பு. அந்த முடிவெடுக்கும் பொழுது ஒரு தீர்க்கமான சிந்தனையுடன் ஒரு தீர்க்கமான செயலை எடுத்து அதில் வரக்கூடிய விஷயங்களை நான் பொறுப்பெடுத்து, நான் பல இடங்கள் நான் பார்க்கும்போது இப்போ மிஷன் இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு நம்ம ஈஸியாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் போய் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்த்தாலும் சரி, இல்லைங்க இதுக்கு மேலே இங்கே வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே இப்படி நடக்காது, இதுக்கு மேலே இது நம்மளே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டு நம்மளுடைய பர்சனல் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், நம்மளுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், நம்மளுடைய மிஷனுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், இதை மாதிரி பல விஷயங்கள் நம்ம இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்மளுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா தெரியும். சார்ஜி மகாராஜுடைய ஃபேமஸ் கொட்டேஷன், God cannot help those who cannot help themselves அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வார். உங்களுக்கு நீங்களே உதவி செய்ய தயாராக இல்லைன்னு சொன்னால் கடவுளாலேயோ குருனாலேயோ கூட உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பையும் பண்ண முடியாது. அவர்கள் நமக்கு எல்லா வித ஆன்மீக பொக்கிஷங்களையும் அள்ளி தருவதற்கு தயாராக இருக்காங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா? பல பேருக்கு ஆக்சுவலாக பயம். ஒரு முறை ஒரு அபியாசி சார்ஜி மகாராஜோட பேசும்போது நான் இருந்தேன். அவர் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி ஏதோ கேட்கும்போது, நான் கொடுக்குறது யார், நீ வாங்கிக்கிறதுக்கு ரெடியான்னு சொல்லி கேட்டார். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. நான் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பயமுறுத்தல் இல்லை, ஒரு மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். உன் வாழ்க்கையில் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கும். உன் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை விட இன்னும்
என்னுடைய எண்ணமானது இன்னும் உயரிய நிலைக்கு போகும்போது இதெல்லாம் விட்டுடணுமோ. இதே மாதிரி தான் ஒரு தடவை பாபுஜி மகாராஜ் ஒரு சின்ன பையனுக்கு சிட்டிங் கொடுக்குமோ அந்த பையன் சொன்னானா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டாதவங்க கொஞ்சம் விட்டு வைங்க, ஏன்னா வாழ்க்கைலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது, க்ளீனிங் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அது பாபுஜி மகாராஜ் சிரிச்சுனே சொன்னாராம், குப்பையை பெருக்கும்போது நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு பெருக்க முடியாதுப்பா, பெருக்கினா எல்லாம் தான் போகும். நம்மளுடைய முக்கியமாக இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா பல வருஷங்கள் 2015 ஒரு டாக்கில் தாஜி சொல்லும்போது அந்த ஹாப்பினஸையும் டிசைரையும் வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறார். அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய வெறுப்புகள், நம்மளுடைய ஆசைகள் மூலமாக நமக்கு எது கிடைக்குமோ, எதை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ, எதை நமது மூலமாக நம் மூலமாக உலகத்திற்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ, பல நேரம் அது நம்ம கண்ணில் படாமையே போயிடுது. அடிக்கடி சார்ஜி மகாராஜ் சொல்லுவார், என்னுடைய நிலைமையில பார்த்தா, அது இங்கிலீஷில் ஒரு கொட்டேஷன் சொல்லுவார், மெனி டைம்ஸ் ஐ ஃபீல் ஐ எம் லைக் அ பர்சன் ஹூ இஸ் த்ரோயிங் pearl in front of a swine அப்படின்னு சொல்லுவார். தமிழில் சொல்லணும்னா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லலாம். பல நேரம் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், வாங்கிறதுக்கு யாருக்கும் தெரியல, நான் என்ன கொடுக்குறேன்றதை அவங்களுக்கு தெரியுமான்றது கூட எனக்கு தெரியலன்ட்டு வருத்தப்பட்டு அடிக்கடி சொல்வார். நம்ம முதல்ல அதுக்கு தயாராக இருக்கிறோமா? இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக பொக்கிஷங்களை நம்மளுடைய குருநாதர்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அது முதல்ல உணரக்கூடிய சென்சிட்டிவிட்டி எனக்கு இருக்கா? அது கிடைப்பதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்பேற்பட்ட பாபுஜி மகாராஜுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுச்சுவேஷன் வருது. ஹையஸ்ட் லெவலில் அவர் கொண்டு போய் விடும் பொழுது லாலாஜி மகாராஜ் அவர் கேட்குறார், இந்த இடத்த பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? இது என்னங்கிறது ஒரு வறண்ட பூமி, இது யாருக்கு வேணும் அப்படின்னப்போ லாலாஜி மகாராஜ் நீ யோசிச்சு சொல்லணும், வேணா நான் சொல்ல திருப்பி எடுத்துடுறேன். அப்போ பாபுஜி மகாராஜ் சொல்ல, இல்லை எடுத்துடாதீங்க, எடுத்தால் நான் இறந்துருவேன். அப்புறம் அவரே அந்த இடத்துல சொல்கிறார், எது கிடைத்தால் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காது கிடைக்குதோ, ஆனால் அது கிடைச்சதுனால எதுவுமே கிடைக்கலன்ற ஒரு ஃபீலிங் வருதோ, அப்பேற்பட்ட இடம் தான் ஆன்மீகத்தில் இருப்பதற்குள் உயரிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதுக்கு நம்ம நிஜமாகவே தயாராக இருக்கோமா, இல்லை மேம்போக்காக நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பல இடங்களில் ஒரு முறை ஒரு ரிசப்ட் பாபுஜிட்ட சொல்கிறாராம், சார்ஜி மகாராஜ் கூட இருந்ததாக அந்த புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு டாக்டர் சொல்கிறாரு, என்னோடய ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது, சிட்டிங் கொடுத்தா நீ சாகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது, நான் நிறுத்திடலாமான்னு கேட்டோம். வெளியில் போனால் நான் தலையில் தட்டின்னு சொல்கிறாரு. இதை விட உனக்கு என்னடா கிடைக்கும்? சிட்டிங் கொடுத்து அவருடைய வேலையை செய்யும்போது உயிரை கொடுக்குறதோடு உனக்கு வேறு என்ன கிடைக்கும்? இதை விட ஒரு உயரிய ஒரு டெத்து உனக்கு கிடைக்கும். ஏன்னா இருப்பதற்குள் ஒரு உயிரை விடக்கூடிய வழின்றது கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸில். நான் அடிக்கடி நம்ம டெத்தை பற்றி ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்பொழுது நம்ம சார்ஜி மகாராஜோட ஒரு டாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த டெத்துன்ற வரும்போது நமக்கு ஒரு விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இடத்தில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் குருவை நோக்கி இருக்கலாம், இல்லை குருவை பார்க்காத நிலையில் இருக்கலாம். த ஒன்லி 2 ஃபேஸஸ்ன்னு வரும். ஒரு முகம் குருவை பார்க்கணும், இல்லைன்னா திரும்பி இருக்கணும். திரும்பி இருக்கீங்க, அந்த டெத்து வரும்போது ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவானது உங்களுடைய உடலை பிரியும் பொழுது உங்களுடைய முகமானது உங்களுடைய அகமானது அவரை பார்க்கவில்லை என்றால் திரும்பி பேக் டு பெவிலியன் அவுட் ஆகிட்டு திரும்பி அடுத்த மேட்ச் விளையாடணும். அதை தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த மொத்த ப்ராக்டிஸு. திரும்பி எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண, எதுக்காக கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்? ஏன்னா யாராலையுமே அந்த கடைசி மூச்சு எப்போ வரும்ன்றது சொல்ல முடியாது. இந்த தேதின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடலாமே. அது நடக்காததுனால தான் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணும். இன்றைக்கா 5 நிமிஷம் கழிச்சா, நாளைக்கா 5 வருஷமா 20 வருஷமா தெரியாது. இதனால தான் நமக்கு ஒரு அருமையான ஒரு மார்க்கம். பல ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கர்ண மந்திரம்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த கர்ண மந்திரம்ன்றது அந்த நேரத்தில் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரு உயரிய நிலைமைக்கு உங்களுடைய ஆன்மாவை கொண்டு போகக்கூடிய மந்திரத்தில் காதில் சொல்கிறதா சொல்லுவாங்க. இந்த கர்ண மந்திரத்துக்கு ஈக்குவலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ். அந்த தொடர் நினைவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தவநிலை, அதுதான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்க. அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறார். அந்த தியான நிலையிலேயே இருக்கக்கூடிய, எதற்காக, எப்பொழுது எது நடந்தாலும் அதற்கு வரக்கூடிய முழு விளைவுகளையும் அவர் எடுத்துக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட். நான் எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த விதமான பலன்கள் வந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை நான் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் நான் இருக்கேன். இந்த ஒரு அருமையான மார்க்கத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும்.
அது ஆன்மீக வாய்ப்புகளாக இருக்கலாம், லௌகீக வாய்ப்புகளாக இருக்கும். இதை எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய இதயம் தயாராக இருக்கிறதா, நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா நடக்கிறபடி நடக்கட்டும், எடுப்பார் கைப்பிள்ளையாக நம்ம வாழ்க்கையை இருக்கா அப்படின்றத நம்ம அடிக்கடி யோசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கம் ராஜா தசரதர் வாழ்ந்த காலத்துக்கு 72 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்ததாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 30,000 வருஷம் ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்தது மீண்டும் இப்போது இயற்கை கொடுத்துருக்கு. இப்போ ஏற்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டாலோ, இல்லை இந்த உலகத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலைனாலோ, ஒரு முறை பாபுஜி மகாராஜ்கிட்ட சாரிஜி மகாராஜ் கேட்குறாராம், ஒருவேளை என்னால் நிறைய பேருக்கு கொண்டு போய் இதை சேர்க்க முடியலன்னா என்ன ஆகும், நீ அதை பற்றி நீ கவலைப்படாத, அது இயற்கையை பார்த்துக்கும். ஒருவேளை உங்களால் இதை தேவையான மக்களுக்கு போய் சேர்க்க முடியவில்லை என்றால் இயற்கை இதை திரும்பி எடுத்துக்கும். எதிர்காலத்தில் என்னைக்கு வரணுமோ அது திரும்பி வரும், அது இயற்கை முடிவு, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். அது அடிக்கடி அவர் சொல்வார். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போக போகிறதில்ல. ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அடிக்கடி அவர் பேசின ஒரு விஷயம், ஸ்பெசிஃபிக்காக அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் பேசின பல டாக்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா திரும்பி அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, காலத்தின் அவசியம், காலத்தின் அவசரம் சொல்லி பேசுவார். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக டைம் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த யக்ஷ பிரச்சனையில் தர்மர் அந்த யக்ஷன் கேட்டபோது தர்மர் சொன்ன கேள்விப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, ஆனால் நான் எப்பவும் இருப்பேன்னு நினைக்கிறது தான் உலகத்திலேயே மிகவும் ஒரு அதிசயமான விஷயம்னு தர்மர் சொல்கிறதா அந்த கேள்வியில் வரும். அந்த 100-120 கேள்விகளில் கடைசி கேள்வி. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் எப்பவும் இருப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடின்னு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் தான். ஆனால் அதே நேரம் சாவுன்னா வாய் சுற்றாதுன்னு சொல்லுவாங்க. நான் நிஜமாகவே உண்மையான ஆன்மீக நிலையை எனக்கு குருநாதர் கொடுப்பதற்கு தேவையான நிலையில் வாழ்வதற்கு நான் மென்டலாக ரெடியாக இருக்கேன். ஆம் ஐ டூயிங் த பெஸ்ட், இன்று தான் உன்னுடைய கடைசி தினம் அப்படின்ட்டு ஒரு இருந்ததுன்னா அதுபடி நம்ம நிஜமாகவே வாழ்கிறோமா, எனக்கு நிஜமாகவே அந்த ஆன்மீக துடிப்பு, அந்த ஆன்மீகத்தின் அவசரம் எனக்கு இருக்கா, எனக்கு இருந்தால் மட்டும் போகாது, உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கா. ஏன்னா அந்த உலகம் இன்னைக்கு போகக்கூடிய ஸ்பீடாக இருக்கட்டும், உலகம் போகக்கூடிய பாதையாக இருக்கட்டும், நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு டிட்டரியேஷன் சொல்லுவாங்க, பேக்வேர்டாக போகிறதுன்றது நம்ம கண்கூடாக எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இது தேவைன்னு சொல்லி தான் இயற்கை இது உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி இது நடக்கும்னு தெரிஞ்சு தான் 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே முதல் குருநாதர் ஆதி குரு வராரு, அதுக்கப்புறம் பாபுஜி மகாராஜ், அதுக்கப்புறம் சாரிஜி மகாராஜ், அப்புறம் தாஜி. இன்னும் இந்த மார்க்கமானது மகாபிரளயம் வரைக்கும் தொடரும் சொல்லி விஸ்பரில் லாலாஜி மகாராஜ் கேரண்டி பண்ணுறாரு அந்த ஸ்கிரைபு மூலமாக. ஆனால் இதற்கு நம்ம நிஜமாகவே அந்த டிப்பிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதற்காக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம மீண்டும் அந்த 8 கோடி மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ இதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னு சொன்னால் இல்லைனா மறந்துடும். நம்ம நாட்டில் இன்றைக்கி பல நல்ல விஷயங்கள் காணாமல் போனது முக்கியமான காரணம், அது எப்படியா இருந்தாலும் இருக்குங்க, என்ன ஆகிட போகுது, அது பாட்டு இருக்கும், அது என்ன ஆகும், அது 10-8 ஆகும், 8-6 ஆகும், 6-4 ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு போய் தான் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50-100 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வருவார், 60 சொல்லுவார், திரும்பி வரும். இதை போன்ற ஒரு அருமையான மார்க்கத்தில் நம்ம தினசரி நம்மளுடைய ப்ராக்டிஸ், நம்ம அவருக்கு செய்யக்கூடிய என்னுடைய குருதட்சணை நான் நினைக்கிறது உங்களுக்கு எது சரியோ இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுக்கு தினசரி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த அவேர்னஸாக நமக்கு இருக்கணும். இந்த அவேர்னஸ் பில்ட் ஆகும் பொழுது எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்னுடைய கண்ட்ரோலில் சரண்டர் மூலமாக மெதுவாக வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாழ்க்கையில் என்னால் ஒரு பிரம்மாண்டமாக இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் ஒவ்வொருத்தையும் இருக்குது. பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் படைப்பில் கடவுள் போல் படைக்கப்பட்டது. அது நமக்கு தெரியாமல் அந்த சுற்றி இருக்கிற அந்த சம்ஸ்காரனால, அந்த இருட்டுனால அதனுடைய முழு பரிணாமம் முழு வளர்ச்சியை வெளியில் தெரிய விடாமல் இருந்துட்டு இதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துட்டு, எப்பேற்பட்ட திறமைகள் இருக்குன்னா எல்லாருமே ஒரு அனுமாருக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மாதிரி. ஆனால் ஒரு ஜாம்பான் வெளியிலே சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்லும்போது தான் அவர் லங்கைக்கு தாண்டுறாரு, உன்னால் முடியும். அதை போன்று நம்மள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சாரிஜி அடிக்கடி கிண்டலாக சொல்கிறார், ஒவ்வொரு அபியாசியும் விட்டா ஒரு மார்க்கம் தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு அவனுக்கு உள்ள திறமைகள் இருக்குது.
நல்ல வேலை அவனுக்கு தெரிலன்னு. இல்லைன்னா டக்குன்னு உடனே ஒரு மேலே ஒரு துண்டை போட்டுன்னு ஒரு மரத்துக்கு உட்காந்திங்கன்னா ஒரு 10 பேர் முன்னாடி வந்து உட்காருவோம். உடனே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பணம் அது பாட்டுக்கு கொட்டும். இது அடிக்கடி பல டாக்ஸில் கூட சொல்லியிருக்கேன். உங்களுடைய உண்மையான இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உலகத்தின் உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு நிமிடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளையும் கண்டிப்பாக முழுமையாக யூஸ் பண்ணன்ற ஒரு வேண்டுகோளுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.